இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 Blue Vortex Manga Chapter 3. ரசேங்கான் உசிக்கோவா பொருட்டை நடக்கும்போது அவன் ஸ்டூடியோ ரசேங்கான் மாதிரி அப்படி சுத்திட்டு இருக்கான். கோரு மனசுக்குள்ள இவன் வேனிஷிங் ரசேங்கான்ல பெரிய ஆளு. ஆனா இது அந்த ரசேங்கான் இல்லையே. ஒருவேளை அந்த ரசேங்கான் மறைஞ்சிட்டு தூரத்துல இருந்து அடிக்குமோ பரவாயில்ல, என்ன பண்ண இருப்பிடும்னா எதுவுமே விளக்காது. இவன் திரும்ப வரும்போது திரும்ப வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சேன். ஒருவே புருட்டோ சுத்தி கிளாமார்க்கா வர வச்சுட்டான். இதுல வேற அட்டாக் பண்ண வேற வரான். கிளாமார்க்கை யூஸ் பண்ணி கோடு புருட்டோக்கு பின்னாடி வந்துட்டாங்க. கோடு அட்டாக் பண்ண வரும்போது புருட்டோ பார்க்காம தப்பிச்சு ரசேங்கான சும்மா இழுத்து வச்சுக்கிட்டு கோடு அட்டாக் பண்ண பாபா. அட்டாக் பண்றதுக்குள்ள கோடு வேற புருட்டோட எப்படி பானா. அதுக்கப்புறம் பார்த்தா புருட்டோ கிட்ட இந்த ரசேங்கான புருட்டோட கைக்கு டிராவல் ஆகும். கோடு வேற இன்னொரு கை வச்சு புருட்டோவை சைட்ல இருந்து அட்டாக் பண்ண பாபா. புருட்டோ பார்க்காம கத்தி எழுத்து அப்படி டிஃபென்ஸ் பண்ணிடுவான். இந்த ஜுட்சு மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு போல. ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதால என்ன தொடக்கூட முடியல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு கொண்டதுலாம் எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. தெளிவா சொல்ல போனா இது பாதி முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ரசங்கன் பாதி வரைய முடிச்சிருச்சுன்னு சொல்றாரு புருட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா புருட்டோ மேல சுத்திட்டு இருக்க ரசங்கன் அப்படியே புருட்டோட கையில இருந்து அப்படியே கோடோட கைக்கு போயிடும். புருட்டோட கை என்ன பிடிக்கிறானோ அந்த ரசங்கன் என்ன கோடோட உடம்புல அப்படியே அதிகமா போயிட்டு இருக்கு. கோடு மனசுக்குள்ள இதனை கை சுத்திட்டு இருக்கு. இது என்னவா இருக்கும்? கோடும் புருட்டோ கிட்ட இது என்ன இழப்பு புருட்டோவோ நான் இதை இன்னும் ஒரு வாரம் தான் சொல்லுவேன். இதுதான் நான் கொடுக்குற உனக்கு கடைசி வார்னிங். கென்டேல்ஸ் எங்க இருக்கோ என்னை கூட்டிட்டு போ. ஒருவேளை உன்னால முடியாதுன்னா நீ கண்டிப்பா செத்துருவேன். என்ன சிரிக்க வைக்காத பொருட்டோ, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு கோடு பொருட்டோவை அட்டாக் பண்ண வருவான். ஆனா கோடால பொருட்டோவை அட்டாக் பண்ணவே முடியல. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் கோடால பொருட்டோவை அட்டாக் பண்ணவே முடியல. கோடு பொருட்டோவை பார்த்து அவனை பார்த்தா என் இருந்து டாச் பண்ற மாதிரி இல்ல. ஆனா அவன் என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்? இது கெஞ்சுச்சும் இல்ல, க்ளோனு கூட இல்ல. பொருட்டோ பண்றதை பார்த்து கோட ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். அதுக்கப்புறம் பொருட்டோ ரசங்கன் உசிக்கோவை கோடோட வயிற்றுல அடிப்பான். ரசங்கன் உசிக்கோ அப்படின்னு பொருட்டோ கோட அடிக்கும் போது பொருட்டோ சுத்தி ஒரே ரசங்கன் உசிக்கோ தான் அடிச்சதுல கோடு வலி தாங்க முடியாம கத்தி அப்படியே பறந்து போவான். ஆனாலும் எப்படியே தட்டுத்தடை மாதிரி லேண்ட் ஆயிடுவான். ஏன்னா அவன் பொருட்டவும் கோடு சண்டை போடுறத பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆனா மாதிரி இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். இதுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் அப்படியே வித்தியாசம். டேமனும் தரையில ஏதோ அதிர்வு ஏற்படுதுல, அதுக்கு காரணம் பொருட்டோ தான். இல்ல இங்க இருக்கிற தர மட்டும் இல்ல, இந்த உலகமும் சேர்த்து தான். பொருட்டோ யூஸ் பண்ண டெக்னிக் இந்த உலகம் சுத்துற மாதிரி அதுவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தோட ரொட்டேஷனை வச்சு தான் இந்த ரசங்கன் ஊசிக்கு ஒர்க்காவது. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. பொருட்டோ கோடு நிக்கிறத பார்த்து எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறமும் உன்னால நிக்க முடியுதா? ஆனா கோட பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு தலை சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. இது என்னவா இருக்கும்? இது என் தலையை சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கோடால நிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருவான். பொருட்டோ கோட நோக்கி அப்படியே வந்துட்டு இருப்பான். அடச்ச, நீ என்ன பண்ண? சரி ஓகே சொல்றேன். இந்த உலகம் உன்னை கொஞ்சமா அழிக்க பாக்குது. என்ன சொன்ன? உலகமா? என்னோட ரசிகன் இந்த உலகத்தோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி இந்த உலகத்துல மாதிரி அதுவும் ஒரு ரொட்டேஷனா மாறும். அதுதான் உசுகிக்கும். இப்ப அந்த பவர் உன் உடம்புல பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உலக சுத்துற மாதிரியே உனக்கும் இப்ப தலை சுத்துது. அது உன்னோட உடம்பை விட்டு என்னைக்கு போவாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகம் எப்போ சுத்துறத நிக்குதா அது வரைக்கும் உனக்கு நிக்கவே நிக்காது. இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தா உனக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரொட்டேஷன் நிரந்தரமா உனக்குள்ளதான் இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகம் சுத்துறது நிக்கிறதுக்குள்ள நீ கண்டிப்பா செத்துருவ. என்ன தலை உடம்பு எல்லாமே பயங்கரமா சுத்துதா? ஆனா என்னால இந்த உசுவிக்கோவை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். டென்டேல்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன கூப்பிட்டு போகணும். ஒருவேளை முடியாதுன்னா உன்னோட அமைதியான சவுதத்தை வெயிட் பண்ணு. நீ ஒரு முட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எதை பண்ணலான்னு பார்த்து முடிவிடு. அப்ப திடீர்னு கவாக்கி பொருட்டை அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் ஒருத்தர் கூப்பிட்டுப்பானுங்க. கவாக்கி கூடவே இமாவாரி, இனோஜி, நெசிகராயி, சோச்சோ இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப இமாவாரி பொருட்டோவை பார்த்த உடனே பொருட்டோன்னு ஆச்சரியமா கத்துவா. இமாவாரியை பார்த்த உடனே பொருட்டோ ஒரு செகண்ட்ல ஹீமான்னு அப்படியே எமோஷனல் ஆயிடுவான். பின்ன எத்தனை வருஷம் வச்சு தங்கச்சியை பாக்குறான். சிக்கராய் பொருட்டோவை பார்த்து இந்த லீஃப் வில்லேஜ் நீ எடுத்து திரும்ப வந்த பொருட்டோ நீ என்ன விஷயமா கோடு கிட்ட பேசிட்டு இருந்த? பொருட்டோ சிக்கராயை பார்த்து நாங்க இன்னும் பேசி முடிக்கல. தேவையில்லாம நடுவுல உள்ள வராம சாத்திட்டு போய் உட்காரு. அப்ப கோடு வேற எஸ்கேப் ஆக கிளாமரத்தை கொண்டு வந்துட்டான். அந்த கிளாமரத்தை கவாக்கியை பார்த்துட்டு கிளாமரத்தை குட்டியாக்கிடுவான். சிக்கமாரும் கவாக்கி கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு கவாக்கி, இங்க என்ன நடக்குதுன்னு சரியாவே தெரியல. ஆனா கோடிக்க மாறிக்கிட்டான். இங்க இருக்கிற எல்லா கிளாமர் கேஸையும் நம்ம அழிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கோரை நம்ம அழிச்சாகணும். இதுதான் நல்ல வாய்ப்பு. அவன் கதையை முடிச்சிடு. பொருட்டோ கவாக்கியை பார்த்து கவாக்கி உடனே அவகிட்ட தள்ளிப்போ. கவாக்கியும் பொருட்டோ பார்த்து எனக்கு ஆர்டர் போறதுக்கு நீ யாருடா? நீ இந்த லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்திருப்பனா நீ கண்டிப்பா சாதத்துக்கு தயாரா இருக்கணும் பொருட்டோ. அப்ப திடீர்னு கோடோட மடையில இருக்கிற கிளாமர்க்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வரும். கவாக்கி அதை பார்த்துட்டு நெஞ்ச போந்துருவான். அதுதான் கோடுக்கு சான்ஸ்னு மான்ஸ்டர் பின்னாடி இருக்கிற கிளாமர்க்ல உள்ள போயிட்டு தப்பிச்சிடுவான். யாரு? கோடு. சிக்கமாருவாங்க என்னாச்சுன்னு கேட்பானா சிக்கராய கோடு வந்து கிளாமர்க்கு யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். சிக்கமாருவோ நல்லா கவனிங்க. அவன் இந்த நிலைமையில ரொம்ப தூரமா போயிட்டு இருக்க மாட்டான். சீக்கிரமா வில்லேஜ்ல என்னென்ன கிளாமர் இருக்கோ அதுக்கிட்ட போயிட்டு அவன் கோடு இருக்கான்னு பார்த்து அவனை கொன்றுங்க. கவாக்கிய சிக்கராய போக சொல்லுமா. அப்ப இமாவாரி உனிச்சான்னு பாரா. அதான் உனிச்சானா அண்ணன். கவாக்கி சிக்கராய போக சொல்லிட்டு பொருட்டவை இவன் பாத்துக்கிறானா. அதுக்கப்புறம் சாரடாவை பார்த்தா உன சாப்பிடல ஒருத்த சாரடாவை காப்பாத்துக்காக ஒருத்த மாட்டிட்டான்ல அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஒண்ணுமே வேலைக்காவல. சாரடாவும் ஒரு டென்டல்ஸ் வந்து தூக்கியை சாப்பிட்டா அது ஒரு காட்டரியா மாறும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ் மனுஷங்க
விஷயங்களை சாப்பிடுது. அப்படின்னா இதுவும் ஒரு விதமான காட்ரியா? எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இவர் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கவாக்கியோ இந்த 3 வருஷத்துல உன்னோட லுக்கே மாறி இருக்கு. நீ என்ன அந்த உச்சியாவோட தத்தெடுக்கப்பட்ட பையன் ஆயிட்டியா? இவ்வளவு வருஷம் அதிக உன்னோட திமுறான பேச்சு மட்டும் நான் அடங்கவே இல்லை. ஹீமா வரைய பார்த்தா நல்லா தான் இருக்கா. கவாக்கியும் பொருட்டோவை பார்த்து நடந்துக்கிட்டே நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னோட பிறந்த இடத்துல நீ சாக போறியா? நான் வேணா உனக்கு அதுக்கு உதவி பண்றேன். பொருட்டோவை லீஃப் வில்லேஜ்ல சாகுறதா ரொம்ப மோசமா இல்ல. ஆனா இன்னைக்கு சாக மாட்டேன். ஒழுங்கா திரும்பி போயிருக்க கவாக்கி. நீ என் வழியில குறுக்க வர. இங்க உன்ன நான் உன் வழியில இல்ல, நீ தான் என் வழியில இருக்க பொருட்டோ. அப்ப திடீர்னு பொருட்டோட காலையில இருந்து அச்சுக்கு புச்சுக்கு ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா பார்த்தா ஒரு தவளை. அந்த தவளையும் வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சாச்சு பொருட்டோம். கோடு திரும்ப அவ பேசிக்கு போயிட்டான். அந்த இடத்துல டென்டேல்ஸ் இருக்கா? இது ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். இந்த பக்கம் கோடை பார்த்தா அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். கோடு தவிர்த்து போகும்போது பொருட்டோ தெரிஞ்சுக்கிட்டே தான் போவான். அங்க பார்த்தா கோடு கூட போய் ஒரு கிணறு இருப்பான்ல, அவன் அந்த காட்டுல மாட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது பொருட்டோ கோடுக்கே தெரியாம ஒரு தவளை வச்சிருப்பான் அவனுக்குள்ள. இந்த பக்கம் கோடும் ஒரு இடத்துல எட்டி பார்த்தா அந்த இடத்துல டென்டேல்ஸ் இருக்கு. ஒரு மாசமா சாப்பிடாத மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கு. அந்த தவளையை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது டென்டேல்ஸ் தான். டென்டேல்ஸ் இருக்குது. அப்படியே பொருட்டோ கிட்ட சொல்லிடுமா? பொருட்டோ அப்ப நல்லதுன்னு ஒரு ஆன்சர் வைப்பான். இதோட இந்த சாப்டர் முடிச்சுட்டானுங்க. வீடியோ ரொம்ப லேட்டா போட்டிருக்குன்னு தெரியும், கோச்சிக்காரங்க. இதுக்கப்புறம் சாப்டர் 4ல பார்ப்போம். ஓகே, பை பாய்.